ஜல்லிக்கட்டை தடை செய்ய வேண்டும் என கருத்து தெரிவித்த நடிகை எமி ஜாக்சனுக்கு தமிழர் முன்னேற்ற படையின் தலைவர் வீரலட்சுமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து நமது செய்தியாளர் தேவா வீரலட்சுமியுடன் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். எமி ஜாக்சனுக்கு எதிராக போராட்டம் அறிவிச்சிருக்கிறீங்க. இதற்கு என்ன காரணம்? எந்திரன் 2 படத்தில் நடிக்கும் கதாநாயகி எமி ஜாக்சன் ஒரு 3 தினத்துக்கு முன்னாடி ஸ்ரீபெரும்புதூர் எந்திரன் 2 படப்பிடிப்பு பூஜை போட்டாங்க. அந்த இடத்துல அந்த படத்துடைய கதாநாயகி எமி ஜாக்சன் தமிழரின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டை தடை செய்ய வேண்டும் என்று நடிகர்களுக்கு இந்த மாதிரி கருத்தை தெரிவித்திருக்காங்க. அதே போல் அவர்கள் ட்விட்டர் பக்கத்திலையும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. எனவே எமி ஜாக்சனை கண்டிக்கும் வகையில் ஒரு 3 நாள் அவகாசம் கொடுத்து நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் இயக்குனர் சங்கர் அவர்களுக்கும் எந்திரன் 2 படத்தில் இருந்து எமி ஜாக்சனை உடனடியாக நீக்கியதாக அறிக்கை வெளியிட வேண்டும் என்று அவர்களுக்கு அவகாசம் கொடுத்துள்ளோம். நாளை மறுநாளும் இருக்கிறது. உடனடியாக அவர்கள் அறிக்கை வெளியிடவில்லை என்றால் திங்கட்கிழமை மதியம் 12 மணி அளவில் நடிகர் ரஜினிகாந்த் விடை தமிழர் முன்னேற்றப்படை இயக்கத்தின் சார்பாக முற்றுகையிடலாம் என்று தீர்மானித்துள்ளோம். மேடம், இப்பொழுது அந்த படத்தை தயாரிக்கும் லைக்கா நிறுவனத்திற்கு எதிராக இப்பொழுது நீங்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறீங்க. அதற்கு என்ன காரணம்? ஏற்கனவே கத்தி படத்தை தயாரித்த நிறுவனம் லைக்கா நிறுவனம். இந்த லைக்கா நிறுவனம் ஈழத்தில் 1.5 லட்சம் பெண்கள் கற்பழிக்கப்பட்டு படுகொலை செய்யும் பொழுது அந்த ராஜபக்சேவிற்கு சிங்களவனுக்கு துணை போன நிறுவனம். எனவே தமிழகத்தில் தமிழ் திரைப்படங்களை இனி வரும் காலங்களில் லைக்கா நிறுவனம் தயாரிக்கக்கூடாது என்று நடிகர் சங்கத்திற்கும் தயாரிப்பாளர் சங்கத்திற்கும் தமிழர் முன்னேற்றப்படை சார்பாக கோரிக்கை வைக்கின்றோம். இனி வரும் காலங்களில் லைக்கா நிறுவனம் தமிழ் திரைப்படங்களை தமிழகத்தில் தயாரிக்கக்கூடாது என்றும் வலியுறுத்துகிறோம். அதாவது எந்திரன் படத்தின் 2ஆம் பாகத்தில் நடிக்கும் நடிகை எமி ஜாக்சன் குறித்தும் தயாரிப்பு நிறுவனம் குறித்தும் தமிழ் அமைப்புகள் எழுப்பியுள்ள இந்த கேள்விகளுக்கு அந்த படத்தின் நடிகர் ரஜினிகாந்தும் இயக்குனர் சங்கரும் பதில் தெரிவிக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குடன் தேவா.